ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் அவர்களின் ஸ்தல வரலாறை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அசுரர்களும் தேவர்களும் அமிர்தத்தை ஒரு கலசத்தில் வைத்து இருவரும் விநாயகரை வணங்காமல் மறைத்து வைத்தனர். அதிலிருந்து ஒழுகிய அமிர்தம் லிங்கமாக உருமாறியது. இதுவே அமிர்த கடேஸ்வரராக ஆனது. இதற்கு மற்றொரு வரலாறும் உள்ளது. மார்க்கண்டேயர் இவர் சிவன் அருளால் உதித்த ஒரு குழந்தையாவார். இவருக்கு 16 வயதில் ஒரு கண்டம் இருந்ததால் யமன் அவரை கைப்பற்ற வருகிறார். பயந்த மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி தழுவி கொள்ள யமன் பாசக்கயிறை வீச அது சிவலிங்கத்தின் மீதும் படுகிறது. இதனால் கோபம் அடைந்த சிவன் யமனை வதம் செய்கிறார். மற்றும் அபிராமி பட்டர் என்ற ஒரு குருக்கள் அம்மன் மீது கொண்ட பாசத்தினால் அரசருக்கு அமாவாசை அன்று தவறாக பௌர்ணமி என்று கூறிவிடுகிறார். இதனால் கோபம் அடைந்த மன்னன் அவரை அடிக்க முயலும் போது அம்மன் அவர் மேல் உள்ள அன்பால் தன்னுடைய காதில் இருந்த ஒரு தோடை கழட்டி வானத்தில் வீச அது நிலவு போல வெளிச்சம் கொடுத்து பௌர்ணமியாக மாறியதாக கதை கூறப்படுகிறது. இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. எனவே 60 வயது கல்யாணம் போன்ற சிறந்த நிகழ்ச்சிகள் இங்கு கொண்டாடப்படுகின்றன. ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஒரு முறை மயிலாடுதுறையில் உள்ள அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து நீண்ட ஆயுளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இது போன்ற ஆன்மீக தல வரலாறுகளை அறிந்து கொள்ள நமது ஆன்மீக குரு சேனலை லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்றும் ஒரு அழகான கடவுளின் வரலாறுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.